Recording in progress. ஸோ முதல் கேள்வி, ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் என்பது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் மீன்ஸ் தலைப்பொருள் இருந்து பாஸ்பேட் தொகுதியானது ஏடிபிக்கு மாற்றப்படுவதன் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுகிறது. இரண்டாவது விருப்பம், ஏடிபியில் பாஸ்பேட் தொகுதியின் ஆக்சிஜனேற்றம். மூன்றாவது விருப்பம், ஏடிபியுடன் பாஸ்பேட் தொகுதியை சேர்ப்பது. நான்காவது விருப்பம், தளப்பொருள் ஆக்சிகரணத்தின் போது நீக்கப்படும் எலக்ட்ரான்களால் உருவாக்கப்படும் ஆற்றலின் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுவது. எது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்? அதான் கேள்வி. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி என்றது தான் கரெக்ட். சரியா? தளப்பொருள் ஆக்சிகரணம் அப்படின்னா என்னம்மா? தளப்பொருள் ஆக்சிகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க படிச்சோம் சொல்லுங்க. தளப்பொருள் ஆக்சிகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க நடக்குது இதுன்னு சொன்னேன். என்னப்பா, டைரக்டா ஏடிபி ஃபார்மேஷன் நடக்குது. அதாவது டைரக்டா அடினோசின் டைபாஸ்பேட் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபியை உருவாக்குனா அது தளப்பொருள் பாஸ்பரிகரணம். படிச்சுமா இல்லையா? எஸ் சார். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன். சரிங்களா? இங்க தளப்பொருள் ஆக்சிகரணத்தின் பொழுது ஆக்சிஜனேஷன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனேஷன்னா என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டா? என்னப்பா எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? பயாலஜிக்கும் இப்படிதானா? சரியா? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். சரி, அப்படி நீக்கப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் அந்த ஆற்றல் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுவது நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம். ஆக்சிஜனேற்றத்தின் பொழுது ஆக்சிஜனேற்றம் நடக்குது, அண்ட் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட்டும் நடக்குது. அதனால தான் இதை நாம ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம்னு சொல்றோம். ஓகேவா? ஏன் மூணாவது ஆப்ஷன் வராது? ஏடிபியுடன் பாஸ்பேட் தொகுதியை சேர்த்தா அது என்னவா மாறும்? ஏடிபியுடன் பாஸ்பேட் தொகுதியை சேர்த்தா அது என்னவா மாறும்யா? ஆமாப்பா, இன்னொரு பாஸ்பேட். அதே மாதிரி தான் பி ஆப்ஷனும். அப்போ ரெண்டுமே பொருந்தாது. தளப்பொருளிலிருந்து பாஸ்பேட் தொகுதியானது ஏடிபிக்கு மாற்றப்படுவதன் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுவது. சரியா? இதுவும் இதுக்கு பொருந்தாது. சரியா? அங்க நம்ம ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம்னு சொல்லிட்டாங்க. அங்க கண்டிப்பா எலக்ட்ரான்கள் ரிமூவ் ஆகணும். அதுதான் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அப்ப நான்காவது விருப்பம் தான் இதுக்கு சரி. ரைட். இரண்டாவது கேள்வி, தாவரங்களில் சுவாச எலக்ட்ரான் கடத்து அமைப்பு எங்கு அமைந்திருக்கிறது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கு? அதான் கேள்வி. மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ், வெளிப்புற மைட்டோகாண்ட்ரிய சவ்வு அவுட்டர் மெம்பரேன், உட்புற மைட்டோகாண்ட்ரிய சவ்வு இன்னர் மெம்பரேன், சவ்வு இடைவெளி பெரி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ், எதில் எலக்ட்ரான் கடத்து அமைப்பு அமைந்திருக்கும்? ஆப்ஷன் சி சார். உட்புற மைட்டோகாண்ட்ரிய சவ்வு. சரியா? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் இந்த எலக்ட்ரான் கடத்து அமைப்பு அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட். இதெல்லாம் தப்புங்க. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ன்றது உட்புற பகுதி. அதே போல வெளிப்புற மைட்டோகாண்ட்ரிய சவ்வுல வெளிப்புற மைட்டோகாண்ட்ரிய சவ்வுன்றது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அது போரின் புரதங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அண்ட் சவ்வு இடைவெளி என்பது புரோட்டான்கள் உள்ளிருந்து வெளியே அந்த இடத்துல தான் சேரும். சரியா? அப்ப உள் மைட்டோகாண்ட்ரிய சவ்வு என்பது தான் இதுக்கு சரியான பதில். அண்ட் மூணாவது கேள்வி, கிளைகாலைசிஸின் இரண்டாவது வினையானது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டினை ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றுவதாகும். சரியா? இதனுடைய கிரியா ஊக்கியது. மைக்க மியூட்ல போடுங்க மற்றவங்க. ஓகே, இதனுடைய கிரியா ஊக்கினா என்ன என்சைம் இங்க பயன்படுகிறது? அவ்வளவுதான். அதாவது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கன்வெர்டட் இன்டு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். அங்க என்ன என்சைம் பயன்படுகிறது? ஆல்டோலேஸ், எக்ஸோகைனேஸ், இனோலேஸ், பாஸ்போகுளுக்கோ ஐசோமரேஸ். என்னதுப்பா? பாஸ்போகுளுக்கோ ஐசோமரேஸ். வெரி குட். ரைட்டு. அப்ப எக்ஸோகைனேஸ்ன்றது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்துறது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் எக்ஸோகைனேஸ் பயன்படும். சரியா? இந்த ஐசோமரேஸ் பாஸ்போகுளுக்கோ ஐசோமரேஸ் தான் இங்க குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுறதுக்கு பயன்படும். ரைட். இனோலேஸ் எங்கே படிச்சிருக்குமே? இனோலேஷன் போது என்ன ரிமூவ் ஆகும்னு படிச்சோம்?
நீர் நீர் ஓகே நீர் மூலக்கூறு வெளியேறும். ஆல்டர்லேஸ் எங்கேயே பார்த்தோமே, ஆல்டர்லேஸ் பிரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டை DHAP ஆகும் G3P கிளிசரால்டிகல் 3பாஸ்பேட் ஆகும் மாற்றக்கூடிய நிகழ்வுல ஆல்டர்லேஸ் பயன்படும். கரெக்டா? Yes, sir. ரைட் ரைட் அதெல்லாம் பார்த்துக்கோ. ஓகே நெக்ஸ்ட் சுவாச ஈவு என்பது இது சப்ப கொஸ்டின் தான் உங்களுக்கு. ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் மீன்ஸ் ஸோ கார்பன் பை நைட்ரஜன், நைட்ரஜன் பை கார்பன், கார்பன் டை ஆக்சைடு பை ஆக்சிஜன், ஆக்சிஜன் பை கார்பன் டை ஆக்சைடு. எதுப்பா? கார்பன் டை ஆக்சைடு பை ஆக்சைடு. ஆமாப்பா, வெளியிடப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவுக்கும் உள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவுக்கும் இடையே உள்ள விகிதமே சுவாச ஈவு. இது அதோட ஃபார்முலா தான். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது காற்று சுவாசத்தின் இறுதி உற்பத்தி பொருள் என்ன? ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை மற்றும் ஆக்சிஜன், நீர் மற்றும் ஆற்றல், கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றல், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆற்றல். சி சார். கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றல். கரெக்டா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் கார்பன் டை ஆக்சைடே வரும். சரி, அனரோபிக்னா அங்கே கார்பன் டை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணப்படும். ஓகேவா? அண்ட் வாட்டர் நமக்கு கிடைக்குது. சரியா? அதே போல எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ATP அதுவும் கிடைக்குது. அப்ப காற்று சுவாசத்தினுடைய இறுதி பொருள் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றல். எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜன்? எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும் சொல்லுங்க. ஐயோ, ரெண்டாவது என்ன சைக்கிள்யா ரெஸ்பிரேஷன்ல? கிளைகாலிஸுக்கு அடுத்த சைக்கிள் என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். அதுக்கு அடுத்தது பாப்பா ஓகே, அது இணைப்பு லிங்க் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் ஒரு பைருவிக் அமிலத்துக்கு. 3 கார்பன் டை ஆக்சைடு. என்னம்மா பார்க்கல? போய் திருப்பி செக் பண்ணி பாருங்க. சரியா? 3 கார்பன். அப்ப அது முழுவதுமாக என்ன ஆகும் இது நடத்தும் போது நம்ம சொன்னேன். சரியா? மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பிளஸ் சிட்ரிக் அமில சயிற்சி என ரெண்டுத்திலையும் சேர்த்து 3 கார்பன் டை ஆக்சைடு நீக்கப்படும். நீக்கப்படுமா இல்லையா? போயிட்டு பாருங்க. அப்போ இந்த வாட்டர்ன்றது எங்க கிடைக்குது? எந்த இடத்துல வாட்டர் உருவாகும்? கிளைகாலைசிஸ். அது முதல்ல ரைட். கிளைகாலைசிஸ்ன்றது காற்று சுவாசம் காற்றற்ற சுவாசம் ரெண்டுத்துக்கும் காமன் தானே பாப்பா. சரியா? எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில ஒரு வாட்டர் மாலிகுல் உருவாகுமா உருவாகாதா? ஆக்சிஜன் அங்க ஆற்றல் நமக்கு தெரியும். சரியா? உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்லையும் ATP ஆற்றல் கிடைக்குது, சிட்ரிக் அமிலத்திலும் ஆற்றல் கிடைக்குது. சரியா? எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் இன்டைரக்ட் ATPஸ்லாம் ATPயா மாற்றப்படுகிறது. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டாக பொருந்தும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எது ஆக்சிஜனேற்றம் அடைந்து அதிகபட்ச அளவு ஆற்றல் அல்லது ATPயை கொடுக்கிறது? சரியா? எது அதிகபட்சமான ஆற்றலை கொடுக்கும்? கொழுப்பு, புரதம், தரசம், விட்டமின் அதாவது லிபிட், புரோட்டீன், ஸ்டார்ச், விட்டமின். அதிகமான எனர்ஜி தரக்கூடியது எது? என்னதுப்பா? கொழுப்புகள் தான். சரியா? அப்போ நம்ம உடம்புல ஆற்றலுக்கு மெயினாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நமக்கு இது ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு லிப்பிடு தான் சுவாச தலப்பொருளாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு படித்தோம். அப்போ அதிகமான ஆற்றல் எனர்ஜி எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னாலும் எதுதான்? இதுக்கு சரியான ஆன்சர் கொழுப்புகள் தான். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது ஈஸ்டின் நொதித்தல் உற்பத்தி பொருட்கள். சரியா? ஈஸ்டினுடைய நொதித்தலுடைய அதாவது இப்போ ஈஸ்டில் பார்த்தோன்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்குது இல்லையா? அதனுடைய ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க. வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டாவது விருப்பம் மெத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. மூன்றாவது விருப்பம் மெத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர். நான்காவது விருப்பம் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. எல்லாருக்குமே தெரியும் எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஈஸ்ட்டை பயன்படுத்தும் பொழுது. சரியா? ஈஸ்ட்டை பயன்படுத்தும் பொழுது இதுதான் கிடைக்கும். ஓகேவா? மற்றதெல்லாம் எதுவுமே வராது. மெத்தனால்னு வந்தாவே இங்கே வராதுங்க. மெத்தனால் நமக்கு எங்கேயுமே கிடையாது.
அண்ட் இங்கே வாட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால இது பொருந்தாது. சரிங்களா? ரைட். 8வது கேள்வி, பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா ஆகிய இரண்டிலும் ஏடிபி உருவாக்கத்தை பற்றி விளக்கிய கோட்பாட்டை தந்தவர் யார்? கார்ட்லெவ்ஸ்கி, முன்ச், மிச்சல். மிச்சல். என்ன கோட்பாடு ராஜா? என்ன கோட்பாடு? அந்த கோட்பாடோட பேரு என்ன கோட்பாடு? அந்த கோட்பாட்டோட பேர் என்ன? வேதி சவ்வூடு பரவல் கோட்பாடு, கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸ். சரியா? ரைட். அதனால தான் நான் அதை கட் பண்ணிட்டு இந்த கேள்வியை கொடுத்துருந்தேன். ஓகே, ஞாபகப்படுத்திக்க. பாக்டீரியாவின் சுவாச தளப்பகுதி எது? சரியா? எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எபிசோம், ரைபோசோம், மீசோசோம் அண்ட் மைக்ரோசோம். சரிங்களா? ஆப்ஷன் சி மீசோசோம். ஓகேவா? நான் ஆப்ஷனை படிச்சுட்டு பிரகாரம் ஆன்சர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நம்ம ரெக்கார்டட் கிளாஸ்ன்றதுக்காக அதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். அடுத்து 10வது கேள்வி, கூற்று மற்றும் காரண வகையிலான வினா. எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனுக்கு கடத்தப்படுவதால் அதன் விளைவாக வாட்டர் உருவாகிறது, நீர் உருவாகிறது. காரணம், ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானில் இறுதி ஏற்பு ஆகும். ஏற்பி, அக்செப்டார். எலக்ட்ரானுடைய இறுதி அக்செப்டார் ஆக்சிஜன் சொல்றாங்க. இது கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 2வது விருப்பம், கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. 3வது விருப்பம், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. 4வது விருப்பம், கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் ஏ சார், கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கரெக்ட் தாங்க. எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனுக்கு கலத்தப்படுவதால் தான் ஃபைனலாக ஆக்சிஜன் ப்ளஸ் புரோட்டான் சேர்ந்து வாட்டர் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரானுடைய ஃபைனல் அக்செப்டார் தான். சரியா? அதனால தான் வாட்டரே கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியாக பொருந்தும். அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி. அட்டவணை 1 அட்டவணை 2ல் கொடுத்துருக்கோம். சரியா? எத்தனை கார்பன் சேர்மம் அதை பொறுத்து இங்கேயே நீங்கள் பொருத்தி சொல்லிடுங்க. 4 கார்பன் சேர்மம், 2 கார்பன், 5 கார்பன், 3 கார்பன். வெயிட் பண்ணுங்க. அட்டவணை 2ல் அசிட்டில் கோயே, பைரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலம், மாலிக் அமிலம். சார், மாலிக் அமிலத்திற்கு வந்து 4C சேர்மம் சார். 4 கார்பன் கொண்ட சேர்மம். ஓகே, மாலிக் அமிலம். அப்ப 2C சேர்மம் வந்து அசிட்டைல் COA சார். என்ன ராஜா? 2 கார்பன் சேர்மம். சரியா? 2 கார்பன் கொண்டது அசிட்டில் கோயே. ஓகே, அசிட்டில் கோயே. ஓகே, 5 கார்பன் கொண்டது மற்றவங்கள சொல்லலாம். ரைட்டா? சொல்லுங்க. 5 கார்பன் கொண்டது ஆல்பா கீட்டோனிக் அமிலம். ஆமா, ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலம். ஓகே, 3 கார்பன் கொண்டது நமக்கு தெரிஞ்சதுதான். எது? பைரோயிக் அமிலம். ரைட். இந்த சிட்ரிக் அமிலம்ன்றது ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. இது எத்தனை கார்பன் கொண்டதாக இருந்திருக்கும்? 6 கார்பன் சார். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்க்கவே தேவையில்ல, கரெக்டாகவே சொல்லிட்டீங்க. ரைட். பொறுத்துக்க. அடுத்தது ஒரு பொறுத்துக்களாக வகையான TCA சைக்கிள், F0 F1 சுழற்சி, எலக்ட்ரான் கடத்த அமைப்பு, பைரிக் அமில டீஹைட்ரோஜினேஸ், உள் மைட்டோகாண்ட்ரிய சவ்வு, ஹேண்ட் ஸ்க்ரப்ஸ், ஆக்சிஜனேற்ற கார்பனிக்கும், பைருவிக் அமிலம். சொல்லுங்க பார்க்கலாம். TCA சைக்கிள், TCA சுழற்சிக்கு வந்து சார் ஹேண்ட் ஸ்க்ரப் சைக்கிள். ஓகே. F0 F1 சுழற்சி வந்து உள் மைட்டோகாண்ட்ரிய சவ்வு சார். உள் மைட்டோகாண்ட்ரியா சவ்வு சார். ஒரு நிமிஷம். F0 F1 காம்ப்ளெக்ஸ் வந்து, அதாவது அங்க இது வந்து உள் மைட்டோகாண்ட்ரிய சவ்வுல நடக்குது. ஓகே. அடுத்து எலக்ட்ரான் கடத்த அமைப்பு வந்து பைருவிக் அமிலம் சார். எலக்ட்ரான் கடத்த அமைப்பு பைருவிக் அமிலம். ஓகே. பைருவிக் அமில டீஹைட்ரோஜனேஸ் வந்து சார் ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் சார். ரைட். பைருவிக் அமில டீஹைட்ரோஜனேஸ் வந்து ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் என்ற ப்ராசஸ். அப்போ எலக்ட்ரான் கடத்த அமைப்பு அது பைருவிக் அமிலத்தை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் நடக்குதுங்க இல்லைங்க. கிளைகாலிசிஸ் நடக்கும் பொழுது அதில் அங்கே வந்து எலக்ட்ரான் கடத்த அமைப்புக்கான புரோட்டான்கள் அந்த இடத்துல வெளியிடப்படுகிறது. அதனால தான் இங்கே இதை பொருந்தும். சரியா? அப்போ ஆப்ஷன் எது கரெக்ட்? இதில் ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்ட். ரைட்டா? அடுத்து சுவாச ஈவு பற்றிய ஒரு கேள்வி. மாலிக் அமிலத்திற்கான சுவாச ஈவு என்ன? 1.33, 0.7, 0.9, 4. ஆப்ஷன் ஏ சார் 1.33. ஓகே, 1.33 மாலிக் அமிலத்தினுடைய ஒரு சுவாச ஈவு. ரைட்டு. இந்த 0.7 எங்கேயே பார்த்தோமே, இது எதனுடைய சுவாச ஈவு?
ட்ரைபால்மின். எஸ், ட்ரை பால்மிட்டினுடைய சுவாசிவு நீட்ல கேட்டிருக்காங்கப்பா. சரி, இந்த 0.9 எதுக்கு வரும்? 0.9 புரதம். சார் புரதம் சார். புரத புரதம். சுவாசம். புரதம். இந்த 4 ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, வெரி குட். அப்ப எது கேட்டாலும் தயாரா இருந்தீங்கன்னா 2 கொஸ்டின் இந்த பாடத்தில் நம்ம போட்டுடலாம்ப்பா. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, சுவாச வழித்தடத்தில் தளப்பொருளாக கொழுப்பு அமிலம் பயன்படுத்த வேண்டுமாயின் இந்த வழித்தடத்தில் நுழைவதற்கு முன் என்னவாக உடைக்கப்படுதல் வேண்டும்? பைருவிக் அமிலம், அசிட்டில் கோயே, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட். ஆப்ஷன் பி சார், அசிட்டைல் கோயே. அதாவது கொழுப்பு வந்து எங்க தான் அசிட்டில் கோயா வழியா உள்ள நுழைஞ்சு தான் உள்ள போக முடியும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். சரி, இந்த பைருவிக் அமிலம் எங்கேயே பார்த்து பைருவிக் அமிலத்தின் வழியா எது உள்ள நுழையும்? புரதம். புரதம் அமினோ அமிலங்களாக உடைக்கப்பட்டு அந்த அமினோ அமிலங்கள் பைருவிக் அமிலம் வழியாக அந்த எந்த சைக்கிள், அது என்ன சுழற்சிமா? அது ஆம்பிபோலிக் பாத்வே. அது கிரப் சுழற்சி மட்டும் கிடையாது, அது ஜென்ரலா எல்லாத்தையும் சேர்த்து ஆம்பிபோலிக் பாத்வே நம்ம சொல்றோம் இல்லையா, அங்கதான் இருக்கணும். ரைட். இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், குளுக்கோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட், இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ன்றது ஜென்ரலா நம்ம கிளைகாலிசிஸ் படிச்சோம் இல்லைங்களா, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், அந்த வழியா தான் அவங்க உள்ள வர முடியும். ஓகே, வெரி குட். ஒவ்வொரு ஏடிபியின் உற்பத்திக்கும் எந்த பகுதியில் இருந்து மின்வேதி புரோட்டான் சாய்வுக்கு புரோட்டான்கள் கடந்து செல்கின்றன? இடைச்சவ்வு இடைவெளி, மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ், சைட்டோபிளாசம், ஸ்ட்ரோமா. ஆப்ஷன் ஏ சார், இடைச்சவ்வு இடைவெளி. ஆமாப்பா, அதாவது ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கும் எந்த பகுதியில் இருந்து மின்வேதி புரோட்டான் சாய்வுக்கு புரோட்டான்கள் கடந்து செல்கின்றன? அப்ப எங்க இருந்து எங்க போகும்? இடைச்சவ்வு இடைவெளியில் இருந்து அந்த உள்ள. அப்ப எதன் வழியா உள்ள போகும்? அடுத்த கேள்வி, எதன் வழியா உள்ள போகும்? என்னது இது? என்ன கூட்டமைப்பு வழியா செல்லும்? இப்படி கேக்குறேன். ஏடிபி சிந்தேஸ் கூட்டமைப்பு. சரியா? F0 F1. ஓகேவா? இது வழியா அப்படி போகும்போது தான் என்னது ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, சரிப்பா. இதுவே குளோரோபிளாஸ்ட்ல கேட்டாங்கன்னா, பசுங்கணிகத்தில் கேட்டாங்கன்னா, அங்க எப்படி ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா அங்க என்ன பதில் சொல்லுவ? புரோட்டான்கள் எங்கிருந்து கடந்து செல்கின்றன அங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? லியூமன்ல இருந்து வெளியே வரும். லியூமன்ல இருந்து வெளியே வரும். அதுதான் ரைட். எப்ப? அப்ப வேதி சவுடு பரவல்ன்றது ரெண்டுத்திலையுமே நடக்குது. சுவாசத்திலே நடக்குது, ஒளிச்சேர்க்கையில் நடக்குது. அது எங்கிருந்து எங்க போகும்போது ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது, எந்த பகுதியில் அது அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரைட். பின்வருவனவற்றுள் எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் காணப்படும் 5வது கூட்டமைப்பு பெயர் என்ன? NADH டீஹைட்ரோஜனேஸ், FADH2 கூட்டமைப்பு, சைட்டோக்ரோம் PC1 கூட்டமைப்பு, ATP சிந்தேஸ் கூட்டமைப்பு. எல்லாருக்கும் ஈஸி தான். ஏடிபி சிந்தேஸ் கூட்டமைப்பு. ஆமாப்பா, இப்பதான் அதை பத்தி நான் விளப்பனேன். ஓகே, அப்ப 5வது கூட்டமைப்போட பேரு ஏடிபி சிந்தேஸ் கூட்டமைப்பு. சரிங்க சார். NADH டீஹைட்ரோஜனேஸ்ன்றது எத்தனாவது காம்ப்ளெக்ஸ்? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, FADH கூட்டமைப்புன்றது FADH2 கூட்டமைப்பு எத்தனாவது காம்ப்ளெக்ஸ்? தேர்ட் சார். ஓகே, இது சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ராஜா. எஸ் சார். FADH2 செகண்ட் சார். FADH2 வந்து 2வது கூட்டமைப்பு. சரியா? சைட்டோக்ரோம் BC1 தான் 3வது கூட்டமைப்பு. ஓகேவா? எஸ் சார். ஏதோ டவுட் இருக்கா? வேணுமா நீங்க? சரிப்பா, இது 4வது கூட்டமைப்புன்னு கேட்டா C ஆக்சிடேஸ். ஓகேவா? அந்த கூட்டமைப்போட பேரை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. 1வது கூட்டமைப்பு NADH டீஹைட்ரோஜனேஸ் கூட்டமைப்பு. அது வழியா தான் NADH2 உள்ள செல்ல முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம 3வது கூட்டமைப்பு படிச்சிருப்போம். சரியா? சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ், அதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா தான் FADH2 கூட்டமைப்பு, ஏன்னா அது வழியா தான் FADH2 உள்ள போக முடியும்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட்டு. அடுத்து 17வது கேள்வி, கிரப் சுழற்சியில் பங்கேற்கும் நொதிகளில் எந்த நொதி மட்டும் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வில் காணப்படுகிறது? சிந்தேஸ், சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ், மாலட் சிந்தேஸ், அக்கோனிடேஸ்.
சார் சக்சனிங் டீஹைட்ரஜனேஸ் சார் ஆப்ஷன் ஆமா பி. இது டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ்ன்றது எங்க அமைந்திருக்கிறது? மைட்டோகாண்ட்ரியாவுடைய அந்த உட்புற சவ்வுல இருக்கு. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது, காற்றுள்ள சுவாசத்தில் பைருவிக் அமிலமானது முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது எத்தனை மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு விட்டு செல்லும்? 5, 2, 3, 1. இப்பதான் சொன்னேன். 3 Yes, sir. 3 3 ஆமா, 3 இப்பதான் விளக்கன 3 மூலக்கூறு. அதாவது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு அடுத்தது சிட்ரிக் அமில சுழற்சியில 2 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு. வேணும்னா நீங்க அப்புறமா செக் பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ மொத்தம் 3 மூலக்கூறு தான். அடுத்தது, ஆல்கஹாலின் செறிவானது எத்தனை சதவீதத்தை அடையும் பொழுது ஈஸ்டுகள் நச்சாக மாறி தம்மை அழைத்துக் கொள்ளும்? 7, 10, 13, 20. 13%. ஆமா, 13% ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாய்சனா மாறிடும் படிச்சிருப்போம். ஓகே, டாக்ஸிக்கா மாறிடும் படிச்சிருப்போம். ரைட். 20வது கேள்வி, கிளைகாலிசிஸ் நிகழ்வில் கிடைக்கும் பைருவிக் அமிலம் பின்வரும் எந்த நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறது? லாக்டிக் அமில நொதித்தல், காற்றுள்ள சுவாசம், ஆல்கஹால் நொதித்தல், இவை அனைத்தும். இவை அனைத்தும் sir. என்னம்மா? இவை அனைத்தும் சார். இவை அனைத்தும் தான். லாக்டிக் அமில நொதித்தல், சரியா? லாக்டிக் ஆசிட் ஃபார்மெண்டேஷனுக்கும் யாரு தான்? பைருவிக் அமிலம் தான். சரியா? கிளைகாலிசிஸ் முடிவில் வரக்கூடியது. அதே போல காற்றுள்ள சுவாசம் அடுத்த ப்ராசஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனுக்கும் இந்த பைருவிக் அமிலம் தான். ஆல்கஹால் நொதித்தல் எத்தனால் ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கும் யாரு? இந்த பைருவிக் அமிலம் தான். ஓகேவா? ரைட். அடுத்து 21வது கேள்வி, வாழும் அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரே சுவாசம். காற்றுள்ள கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. ஆப்ஷன் ஏ சார். கிளைகாலிசிஸ். ஆமாப்பா, அதாவது அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, அனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் காமன் என்ன சுழற்சி? கிளைகாலிசிஸ் தான். கிளைகாலிசிஸ் சுழற்சி வேற மாதிரி என்ன மாதிரி நீங்க சொல்லலாம்? அதுக்கு வேறு பெயர் என்ன? வேறு பெயர் என்ன? வழித்தடம் சார். இஎம்பி வழித்தடம். இஎம்பி வழித்தடம் எந்த இடத்துல நடக்குது? லொகேஷன் எங்கங்க? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். கிரப் சுழற்சி எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா. பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, இதெல்லாம் எங்க நடக்குது? எங்கேயா நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா தான். ரைட்டா? ரைட்டு. சரி. அடுத்தது, பின்னொற்றில் எதில் அதிகமான ஆற்றல் வெளியிடப்படுது? காற்றுள்ள சுவாசம், லாக்டிக் அமில நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல், காற்றற்ற சுவாசம். எத்தனை ஏடிபிமா? A option. எவ்வளவு ஏடிபி? 32 sir. 32. 8 சார். 8 சார். ஏன்ப்பா இப்படி கன்ஃபியூஷன் ஆகுறீங்க? எப்பா, இந்த கிளைகாலிசிஸ் ரெண்டுத்துக்கும் காமன் நான் சொல்லிட்டேன். சரியா? ரெண்டுத்துக்கும் காமன். ஓகே, அப்போ நீங்க காற்றற்ற சுவாசம் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எவ்வளவு ஏடிபி கிடைக்குன்னு சொல்லுவீங்க? இப்ப சரி, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் இதெல்லாம் பாத்தீங்க. இங்கெல்லாம் எவ்வளவு ஏடிபி கிடைக்குதுப்பா? எவ்வளவு ஏடிபி கிடைக்கும் ஆற்றல்? என்னப்பா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? கிடைக்காது சார். ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குமா இல்ல சுத்தமாவே நடக்காதா? நடக்காது. ஏடிபி ப்ரொடக்ஷன் அங்க வந்து சுத்தமா நடக்காதா நடக்குமான்னு கேக்குறேன். கரெக்டா பதில் சொல்லுங்க எனக்கு. யோசித்து பதில் சொல்லுங்க. நடக்காது சார். நடக்காது சார். சுத்தமா ஏடிபி ஆற்றலே கிடைக்காதா? NADPH2. இல்ல இல்ல, ஆற்றல் ஜெனரலா எனர்ஜி 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 ப்ரொடக்ஷனே, அதாவது அது ஏடிபியா அது NADPH2 இருந்து கிடைக்குதோ ஏதோ ஒன்று, சுத்தமா அங்க எதுவுமே நடக்காதான்னு கேட்குறேன். எந்த ஒரு ஆற்றலுமே கிடைக்காதா? சரி, நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. சரியா? அந்த ப்ராசஸை எடுத்து எத்தனால் இது லாக்டிக் அமில நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல், அந்த ப்ராசஸை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? எத்தனை இப்போ NADH2 NADH2 போயிடும், NADH2 NADH2 போயிடும், மீதி என்ன இருக்கும்? என்னையா இருக்கும்? சொல்லுங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இதான் கரெக்ட், நீங்க அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. லாக்டிக் அமில நொதித்தல் இல்லைங்க சார்.
என்னப்பா? ஏடிபி உருவாக்குவேன் சார். ஏடிபி உருவாகுன்னு சொல்றியா, உருவாகாதுன்றியா? சரி, இதான் உங்களோட இதுவே. நீங்க கரெக்டா எனக்கு லாக்டிக் ஆசிட் பெர்மெண்டேஷன் அல்லது ஆல்கஹால் நொதித்தல், இது 2 ப்ராசஸை மட்டும் நீங்க பாருங்க. இதை விட்டுருங்க. இது 2 ப்ராசஸும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சொல்றீங்களா? இப்ப லாக்டிக் அமில நொதித்தல்னா நீங்க எங்க இருந்து மட்டும் சொல்லுவீங்க? ஒன்லி பைருவிக் ஆசிட்ல இருந்து சொல்லுவீங்களா, அல்லது குளுக்கோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிளைகாலிஸ் வழியா வந்து சொல்லுவீங்களா? என் கேள்வி புரியும் நினைக்கிறேன். குளுக்கோஸ்ல இருந்தா ரைட்டு, குளுக்கோஸ்ல இருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டு, கிளிசராலிக் 3 பாஸ்பேட், அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் மூலமா எத்தனை ஏடிபி கிடைக்கும்? 2 ATP சார். எத்தனை ஏடிபிப்பா? 2 ஏடிபி. 2 ATP sir. ஓகே, ஓகே, சரிங்க சார். NADH2 சார், எத்தனை NADH2 சார்? கிளைகாலிஸ்ல மட்டும் எத்தனை NADH2 சார்? 2 சார். 2. ஏன் அவ்வளோ? ஆஹா, ஒரு வாரம் கேப் விட்டது அப்படி ஆச்சா? 2 NADH2. சரியா? அதாவது ஒரு ப்ராசஸுக்கு ஒரு வாட்டி, இன்னொரு ப்ராசஸுக்கு ஒரு வாட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்கப்பா, ரைட்டு சார். இங்கே வருது இல்லை நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் பெர்மெண்டேஷன் சொல்கிறோம். லாக்டிக் ஆசிட் பெர்மெண்டேஷன்ன்றது பைருவிக் ஆசிட்ல இருந்து என்ன உருவாக்குறது? லாக்டிக் ஆசிட் உருவாக்குறது. கரெக்டா? சரியா? இந்த ப்ராசஸ்ல எத்தனை NADH2 பயன்படுத்தப்படும்? 2 சார். 2 sir. ஒரு பைருவிக் அமிலத்துக்கு 1னா 2 பைருவிக் அமிலத்துக்கு 2 தானே? கரெக்டா? அப்ப இந்த 2 NADH2 2 NADH2 ஓவரா? Yes sir. மீதி என்னயா இருக்கு? 2 ஏடிபி சார். புரியுதாயா? எதுக்கு நான் கொஞ்சம் டிலே பண்ணேன்னு தெரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது சார். அவ்வளவுதான். ரொம்ப குறைவான ஆற்றல், இப்படிதான் கணக்கு. சரியா? இந்த கணக்கு சரிங்க. இதுவே ஆல்கஹால் நொதித்தல் எத்தனால் பெர்மெண்டேஷனுக்கு? அதே 2 தான் 2 சார். தான் சார். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். சரியா? அப்ப எவ்வளோ ஏடிபி எந்த இடத்துல, இந்த கால்குலேஷன் மஸ்ட். சரி, ரைட். அடுத்தது ஈஸியான கொஸ்டின். கொழுப்பு அமிலத்திற்கான சுவாச ஈவு என்னவாக இருக்கும்? கிரேட்டர் 1, கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1, 1, 0. Less than 1 சார். option B. ஆமா, இப்ப ட்ரைபால்மேட்டின்பா ஒரு கொழுப்பு அமிலம் தானே? கரெக்டா? ரைட். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு காற்றற்ற நிலையில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து எத்தனை மூலக்கூறுகளை அளிக்கிறது? 2, 4, 38, 34. எங்க இருக்கு பொழுது ஆன்சரு? 2 சார். 2 சார். இப்ப இது மட்டும் ஏத்துக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் சொன்னேன், இது ஏத்துக்க முடியல, இது ஏத்துக்கிறீங்க. கரெக்டா? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு காற்றற்ற நிலைனாவே அது என்னது? கிளைகாலிசிஸ் உங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் என்னது? ஆல்கஹால் ப்ரொடக்ஷனோ எதுவோ ஒன்று நடக்கும். ஓகேவா? 2. அப்ப காற்றுள்ள சூழ்நிலையில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து எத்தனை மூலக்கூறு உருவாகுதுன்னு கேட்டா 38 சார். சார். அப்ப கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. சரியா? ரைட்டு. அனரோபிக் அப்படின்னா இது, ஏரோபிக்னா வேற மாத்திக்க. ஓகே, ரைட். கிரப் சுழற்சி பற்றிய கூற்றுகளில் எந்த கூற்று தவறானது? இந்த சுழற்சியின் ஒரு புள்ளியில் FAD+ ஆனது FADH2 ஆக குறைக்கப்படுகிறது. சக்சினில் கோஏவானது சக்சினிக் அமிலமாக மாற்றும் நிகழ்வில் ஒரு மூலக்கூறு GTP உருவாக்கப்படுகிறது. இந்த சுழற்சியானது அசிட்டைல் தொகுதியுடன் பைருவிக் அமில ஒடுக்க நிகழ்ச்சியின் மூலம் சிட்ரிக் அமிலத்தை தருகிறது. இந்த சுழற்சியின் 3 புள்ளிகளில் NAD+ ஆனது NADH2 ஆக குறைக்கப்படுகிறது. எது தவறு கிரப் சுழற்சியில? FADH2 ஆக குறைக்கப்படுகிறதா? இல்ல கரெக்டா? sir. அது right sir. புரியல. கிரப் சுழற்சியில FADH2 ஃபார்மேஷன் நடக்குதா நடக்கலையா? நடக்குது சார். நடக்குதுங்க sir. நடக்கும் சார். ஆமா, அப்ப இது சரியான கூற்று தானே? ஆமாங்க sir. கூற்று சரியான கூற்று. சரிதான். ஓகே, ரைட். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ரைட்டுங்க. சக்சினில் கோஏவானது சக்சினிக் அமிலமாக மாற்றும் நிகழ்வில் ஒரு மூலக்கூறு GTP உருவாக்கப்படுகிறது. கரெக்டா இல்லையா? சரிதான் Correct சார். sir. சரிங்க, ரைட்டு. 3வது பாருங்க. இந்த சுழற்சியானது அசிட்டைல் தொகுதியுடன் பைருவிக் அமில ஒடுக்க நிகழ்வின் மூலம்
சிட்ரிக் அமிலத்தை தருகிறது. பைரிக் அமிலம் எதனோட சேர்ந்து, சரியா, அசிட்டைல் கோயாவோட சேர்ந்து சிட்ரிக் அமிலத்தை தருது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒடுக்க நிகழ்ச்சியின் மூலம்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது கொஞ்சம் இங்க பிரச்சனை. ரைட்டு, இது பாருங்க, இந்த சுழற்சியின் 3 புள்ளிகளில் NAD ஆனது NADH ஆக குறைக்கப்படுகிறது. கரெக்ட் தானே? கரெக்ட் Right, சார். right, sir. ரைட்டா, இது மட்டும் தாங்க பொருந்தாது. சரியா, அசிட்டைல் தொகுதியுடன் பைரிக் அமில ஒடுக்க நிகழ்வின் மூலம் சிட்ரிக் அமிலத்தை தருகிறதுன்னு கொடுத்துருக்கோம்ல, இது ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், அதுதான் அங்க ப்ராசஸ். இங்க வெறும் ஒடுக்க நிகழ்வுன்னு கொடுத்ததால இது தப்பு. ஓகேவா? Yes, sir. ஓகே, Yes, sir. புரிஞ்சுச்சா? Yes, sir. ரைட்டு, ஓகே. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்? நோ சார்.